கன்னியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வைப்பா. ஹாய் கைஸ், கிரானிஸ் சாப்டர் 1ல மொட்டை தலையும் தான் இல்லை, அந்த கிராண்ட் ஃபாவையும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிளவியே நம்மளை பொலன்னு பொழக்குது. இதில் வேற நியூவா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. இதில் கிரானி 1ல நியூவா இன்னொரு கிளவி எப்படி நவுந்து வரும், அதையும் பார்க்க தானே போறீங்க. இங்க இருக்க பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் அந்த கிழவனை பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ இந்த கதை உடைக்கணும், நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்துவலியை அந்த பக்கம் தூக்கி போட்டலாம். அந்த சவுண்டுக்கு கிளவி வந்து எப்படியும் நம்ம பண்ண வேண்டியதாக வந்துருச்சு இல்லை, நம்ம பண்ண வேண்டிய வேலையை அது ஈஸியாக பண்ணி கொடுத்துருப்போம். கையில் வச்சிருக்க உருளைக்கட்டையை வச்சே தட்டி தட்டி உடச்சிருன்னு நினைக்கிறேன். என்னடா இது, அது பாட்டுக்கு அசால்ட்டாக உடச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கு. என்ன யூட்டன் பண்ணி இந்த பக்கம் வருது, ஐயோ வருதே. இல்லை லவ்லி பாஸ், எங்களை இருக்க என் கையில் மாட்டாமையா இருக்க போற, நீ மாட்டும் போது உன்னை குருமா வைக்கிறேன்லே. இந்த சொட்ட கிளவி நம்ம மேலே வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டுக்கு, மாட்டினோம்னா நம்மளை அது சொன்ன மாதிரி அடுப்பில் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கு. ரைட்டு விட இந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ரூமுக்கு பக்கத்தில் வைக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைக்க சொல்கிறது வச்சாச்சு. இப்போ இது மேலே போகணுமா? என்னடா அது உடஞ்சிட்டு விழுவுது. ஐயோ, ட்ராப் வச்சுருக்கா. ஓகே, இங்கே என்ன இருக்குது, கிளவி இந்த சவுண்டுக்கு எப்படி மேலே வரும், அதனால இந்த பாட்டிலை தூக்கி கீழே போட்டுடலாம். அது கீழே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதோ சாவி இருக்குது, ஆனால் ஃபேன் ஓடுது, அதை ஆஃப் பண்ணணும். அதுக்கு இன்னும் கதவு சாத்திக்கிச்சு. ஏடா இப்படி பண்ணுறீங்க, இந்த கதவை உடச்சிட்டே போயிட வேண்டிதான். இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி விட்டு அப்படியே கதவை முட்டி உடைய போகிறேன். 1 2 3 உடைச்சு தள்ளே. ஆஹா, கிளவி பார்த்துருச்சே. நம்ம முட்டில் இந்த பக்கம் இருக்க கதவு ஆப்போசிட் போயிடுச்சு. ஓகே, நம்ம அப்படியே கிளவி இந்த பக்கம் வரும், இந்த கதவு திறந்துட்டு வரும், நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். கிளவியை போயிட்டு வரேன், பாய். லேய் சத்த பிள்ளைகளா, என்னெல்லாம் பண்ணுறீங்க? ட்ராப் இந்த கிளவி எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமா அங்கெங்கெல்லாம் போட்டு போயிட மாட்டுக்கு. முட்டை போடுற மாதிரி அது ட்ராப்பு போட்டு போயிடுது. நமக்கு இந்த ரூமில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே நம்ம இருக்குது கட்டிங் பிளேடு. ஓகே, இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கும், இதை உடச்சி விட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். அங்கே உள்ள போகல. வந்தாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா அண்டர் கிரவுண்டில் எப்படி கட்டி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. மேலே வீடு தான் சின்னதாக இருக்கும். இது என்னது? ஐ நீட் வெப்பன் கீ. ஓ, இதுக்குள்ளே தான் வெப்பன் இருக்குமா? வெப்பன் கீயை கண்டுபிடிக்கிறவங்க சீக்கிரம். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. இங்கே என்னமோ இருக்குங்க, ஷார்ட் கன்னுக்கு பாட்டா. ஓ, ஷார்ட் கன் வேறு நம்ம தனியாக செஞ்சுக்கலாமா? சூப்பராக இருக்கே. இது என்னது? டெடி. இது நமக்கு தேவையில்லை. ஷார்ட் கன் பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சி சீக்கிரம் ஷார்ட் கன்னு செஞ்சு அந்த கிளவி வாய்க்குள்ளே விட்டு டப்புன்னு சுடணுங்க. எங்களை கிண்டல் பண்ணுறீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் கொடுக்காம பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கீழே லைக் இருக்கும், லைக் கொடுத்துக்கங்க. அப்படி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளும் சீக்கிரம் ஒரு 100K ஃபேமிலியை ஜாயின் ஆகலாம்ல. கீழே சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பண்ணிக்கங்க. பண்ணலைன்னா ஒன்றும் இல்லை, கிரானி கேம்லாம் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன், பார்த்துக்குங்க. ஷார்ட்கட்டில் பூந்து வந்தாச்சு. இங்கே தாங்க ஒயரை கட் பண்ணி விடணும். இங்கே ஒரு ஒயரை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டாச்சா, இன்னும் 2 ஒயரை கட் பண்ணி விடணும். எதுக்கும் கிளவி வருதான்னு பார்த்துக்கலாம். கிளவி வரல. இது என்னங்க கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்குது, என்ன அது? இது மணியே மணியே கவனிக்கிறா? எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? 2வது ஒயரை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் மேலே ஒரு ஒயர் இருக்குங்க, அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். அதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி வச்சுருந்தானுங்க. ஆனால் நமக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குழி இருக்கே, இந்த ஒரு கட்டையை நான் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். பேர அப்பாடா வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு பின்னாடி இருக்க அந்த சாவி எடுக்கணும். அப்படியே விட்டோம்னா நமக்கு மறுகையாக தான். அதனால இந்த ஃபேனை ஒயரை கட் பண்ணி விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவி எடுத்துக்கலாம். ஐயோ, சவுண்டு கிளவி. நினச்ச மாதிரியே கிளவி மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸ்டெப்ஸ் ஏறி பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ சவுண்டு விடுது. ஓகே, அது மேலே வரட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இந்த ஷார்ட்கட் வழியா ஏமாற்றிட்டு ஓடிடலாம். கிளவி வந்து பாரு வந்துருச்சு. ஓகே, அது வந்துருச்சு. மண்டையில் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே குதிச்சிடலாம். இது என்னது? பாத்ரூமா? இதுக்குள்ளே ஏதாவது வச்சிருந்தாலும் வச்சுருப்பானுங்க. எதுக்கு செக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா இந்த மிஸ்டர் மீட்டும் கிரானி கேமில் மட்டும்தான் பாத்ரூமுக்குள்ளேலாம் ஏதாவது வச்சுருப்பாங்க. பயலுக இப்போ இந்த சேஃப் கீயை போட்டு கஜானா ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்த்தா கார் கீயா? கிளவி, இதுக்கா இவ்வளோ பெரிய லாக்கர் வச்சுருக்க? ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போவோம். என்ன சவுண்டு? எதையோ தட்டி விட்டனா? ஐயோ, கிளவி வேற வருமே. உள்ள ஏதாவது வச்சிருப்பானுங்களா? என்னடா கார் தொட்டதுக்கெல்லாம் கண்டுட்டு விழுவுது. இங்கே இருக்க வேண்டிய கார் இல்லை, காயிலாங்கடையில் இருக்க வேண்டியது. கீயை கொண்டு வந்து இங்கே போடலாம். எப்படியும் கிளவி வரும். அந்த சவுண்டுக்கு அங்கே உள்ளே போவோம். நம்ம லாக் பண்ணி விட்டுறலாம் அந்த ரூமுக்குள்ளே வச்சு. கிளவி வந்துருச்சு.
உள்ளே போய் மாட்டிக்கிட்டே கிளவியே உன்னை லாக் பண்ணி விட்டுறேன். இங்கே கடை இந்த சுவிட்சை வாங்கிக்க. இந்த சுவிட்சை போட்டுறதும் அது கருவாடாகி செத்து போயிடும். என்ன கிளவி உள்ள குழுன்னு இருக்கா? பாவாடைக்குள்ள எல்லாம் ஏசி காத்து போகுதா? அப்படியே குழுன்னு இருந்து செத்து போயிரு நீ அங்கேயே. இந்த கீ எடுத்துக்கலாங்க. இந்நேரத்துக்கு அந்த கிளவி செத்துருக்கணுமே, ஏன் ஒன்றுமே ஆகலை? மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இந்நேரத்துக்கு செத்துருக்கணுமே, ஒன்றுமே ஆகலை. என்ன ஆச்சு? ஆஹா, கிளவி உடச்சிட்டு வந்துருச்சு. ஓடுறா எப்படிலாம் பயன்படுத்துது. டைப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு கிளவி. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறிடலாம். இது கீழேருந்து கிளவி மேலே வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியலையே. இது கடைசியாக போட வேண்டிய கீ ஆட்டுக்கு. இன்னொரு கீ வேணுங்க. அந்த ஒரு கீ கிடச்சிட்டா நம்ம தப்பிச்சு போயிடலாம். அந்த ஒரு கீக்கு கொடுக்கும். இது என்னது? ஸ்பெஷல் கீயா? ஐயோ கிளவி வருது. ஏறு. ஐயோ செஸ்ட்டு மிஸ்ஸு. கிளவிட்ட மாட்டியிருப்போம். அது வேறு துரத்துது. இந்த கீயை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கனெக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் கீயா? இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். மேலே கிளவியோட பெட்டு இருக்கும், அதை போட்டு தள்ளுறோம். இப்போ ஷார்ட்கட்டில் இறங்கிடலாம். ஆஹா, என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? இருக்கிற நல்லி எலும்பு உடஞ்சு போயிட மாட்டேக்கே. இப்படி உளுந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்க காலெல்லாம் உடஞ்சு போயிடும். இவன் என்ன நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ரைட், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிச்சனில் ஏதாவது இருக்குமா? திறந்துட்டு சீசை ஓப்பன் கரோ. வாவ், ஷாட்கனுக்கான 2 பார்ட் கிடைச்சிருச்சு நமக்கு. உள்ள ஒன்றும் இல்லை. லைப்ரரி உள்ள மீட் கொடுத்துருக்கானுங்க, எடுத்துக்கலாம். என்ன லாங்குவேஜ் அது அப்படின்னு கேட்பீங்க. கிச்சனில் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பனுக்கு பதிலாக நான் தமிழ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இன்னும் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். மொத்தம் 4 லாங்குவேஜ். அதில் 2 லாங்குவேஜ் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மிச்சம் இருக்க 2 லாங்குவேஜ் என்னங்கிறது கண்டுபிடிச்சி இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவோட டாஸ்க் அதுதான். கிளவி வேற எந்த பக்கம் வரப்போகுதுன்னு தெரியல. சவுண்டு மட்டும் கேட்குது. எங்க ஆளக்கணா வந்துருச்சு. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். ஓடிடுறா. இப்போ நம்ம கையில் வச்சிருக்க மீட், இந்த கறியை கொண்டு போய் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளவியோட பெட்டு ஒன்று இருக்கும். அந்த பெட்டுக்கு போட்டு அது வழி மாற்றி வைக்கணும். ஆஹா, கோயில் மணி வேற அடிச்சிருச்சே. இப்போ கிளவி இந்த பக்கம் தான் வரும். அதுக்குள்ளே எப்படியாவது இந்த கறியை கொண்டு போய் கிளவியோட செல்லப்பிராணிக்கு போட்டுருணும். கிளவி பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா? இந்த டோர் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும். இங்கே தாங்க இருக்கும். அது கீழே அடைச்சி வச்சிருக்கோம். அங்கே போனோம்னா கடிச்சு கொண்டு அதோட தட்டில் அதோட சாப்பாடை வச்சாச்சு. சோறு சரி, இப்போ வரும். 8 கால் பூச்சி. அதுக்கிட்ட மாட்டிக்க கூடாது. எப்படியாவது இந்த ஒரு பாக்ஸில் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆஹா, திருப்புளியை வச்சு ஏமாத்திட்டானுங்களே. அது இந்த எஸ்கேப்புக்கு நமக்கு தேவையே இல்லை. அது ஒரு கார் எஸ்கேப்புக்கு தான் தேவை. நெக்ஸ்ட் கார் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை கிரானி 2ல டோர் எஸ்கேப் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. ஐயோ, டக்குன்னு பார்க்கும்போது இந்த பொம்மை கூட அந்த மொட்டை தலையம் மாதிரியே இருக்குது. கிராண்ட் ஃபார்ம் மாதிரியே இருக்குது. அப்படி போ. ஆஹா, மொட்டை மண்டை நடிச்சதும் கிளவி கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. ஐயோ, உனக்கு கூட தெரியுமா? சரிங்க, அப்படியே விழுங்க. இப்படியே விழுந்து நம்ம கக்கூசிலே மருகையாக போகிறோம்னு நினைக்கிறேன். ஐயோயோ, மறந்துட்டேனே. கிளவி வேறு வருமே. அப்பாடா, கிளவி வரலிங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த சவுண்டுக்கு நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அது எப்படியும் வரும். அதுக்குள்ளே இங்கே இருக்கிற பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சா? ஐயோயோ, சவுண்டு போட்டனே. கிளவி வருமே. ஊற ஐயோயோ, இதுங்களாம் கூட நமக்கு சதி பண்ணுதே. போக முடியல. நான் உட்காந்து போயிடலாம். நாங்களாம் எவ்வளோ பெரிய முளக்காரங்க. எங்கே கிட்டியவா? நம்ம யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். லவ்லி பாஸ் மொட்டை பாஸ். இங்கே ஷாட்கன்னுக்கான ஒரு பாட்டு இருக்குது. இது எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ளூ பிரிண்டில் வைக்கணும். அப்போ தான் ஷாட்கன் செய்ய முடியும். அங்கங்கே லைட்டாக லேக் ஆகுது. அந்த பாட்டெலாம் நான் கட் பண்ணிடுவேன். ஏன் லேக் ஆகுதுன்னு தெரியல. நியூவாக அப்டேட் பண்ணனாலே நினைக்கிறேன். நியூ அப்டேட்டில் பக்கு கிளியர் பண்ணிட்டோன்னு போட்டிருந்தானுங்க. ஆனால் பக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். அதுக்கு கார் செட்டுக்கு நம்ம போகணும். கீழே போகணும். கிளவி எதுவும் கீழே இருக்க போது பார்த்தே போவோம். கிளவி இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் மேலே வச்சாச்சா? இப்போ தான் ஒரு பாட் பிடிச்சிருக்கோம். இன்னும் 2 பொருள் தேவை. இங்க ஏதாவது ஒண்ணுமே தெரியலையே. இங்க பாத்தீங்களா? கண்ணுக்கே தெரியல. இங்க கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. மேலையும் வச்சாச்சு. இப்போ சென்டர்ல அந்த கன்னுக்கான ஆமோ போடுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அது கிச்சன்ல இருந்துச்சு. முன்ன பார்த்தோம் பாத்தீங்களா? அதை போய் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எட்டி பார்த்துட்டே போகலாம். கிளவி எதுவும் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகுது. இது என்னது? இது தேவையில்ல. கிளவியோட போட்டோவா? அட பாவிங்களா, அது ஒரு மூஞ்சி, அதுக்கு ஒரு போட்டோ வேற வச்சிருக்கானுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம சொன்னது கிளவிக்கு கேட்டிருக்க போகுது. எட்டி பார்த்துக்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை. ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருள்
பொருள் இருக்கா இல்லையான்னு பார்க்கவே இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ ட்ரா மாதிரி வச்சுருக்கானுங்க, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்திருக்கவே கூடாது, நம்ம இந்த பக்கம் தான் ஒன்றும் இல்லையே. இங்கே ஒன்று வச்சுருக்கானுங்க, பட் அது கார் எஸ்கேப்புக்கு தான் யூஸ் ஆகும், இதுக்கு யூஸ் ஆகாது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு புக்கு வச்சுருக்கானுங்க. இதை வச்சு என்னடா பண்ணும்? ஆஹா, கிளவி வந்துருச்சே. கிளவி இங்கே வா, 2 பேரும் புக்கு படிக்கலாம். அந்த புக்கில் இருக்க ஸ்டோரி நான் சொல்லிட்டா. ஒரு ஊரில் ஒரு கிளவி இருந்துச்சான். அந்த கிளவி கையில் ஒரு உருட்டு கட்டை இருந்துச்சா. கிளவி அந்த கட்டையை வச்சு மண்டையில் சுரிஞ்சிச்சான். மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டு போய் இப்போ வழுக்கு மண்டையை சுற்றிக்கிட்டு இருக்கான். இது என்னது? ஃபோட்டோக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கானுங்க, கொடுத்து பார்ப்போம். என்ன சவுண்டு? ஓ, சீக்ரெட் ரூமா? இது யாருங்க? கிராணி பேயோட மோசமாக இருக்குது. உளுந்துருச்சு, ஏந்திரிச்சு வருமோ? ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. இது பாருங்களே, கண்ணு ரெண்டும் வெளியே வந்து, ஐயோ, கிராணியோட அம்மாவா இருக்குமோ? யாரா இருக்கும்? கொண்டையெல்லாம் இருக்கு. ஸ்லெண்ட்ரினாவோட அம்மாவாட்டுக்குங்க. அந்த நெஞ்சில் பாருங்களேன், பேய்க்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. அதோட அம்மா தான் நாட்டுக்கு இது. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். சவுண்டு வேற போட்டுட்டேன், கிளவியும் வரும். ஆனால் நான் அப்டேட் பண்ணும்போது ஸ்லெண்ட்ரினான்னு சொல்லிட்டு சம்திங் என்னமோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளவி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக தெரில. ஓகே, இந்த டெடி எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லெண்ட்ரினாவை சாவடிச்சா ஏதாவது வருமானு பார்க்கலாம். ஏய், அங்கே போருங்க, அந்த கிளவி வெளியே போய்கிட்டு இருக்கு. ஐயோ, உசுரோடு இருக்குங்க. அது பக்கத்தில் போனால் எதுவும் கடிச்சிருமோ? அந்த கிராணி சொட்டையை பார்த்தா கூட எனக்கு பயமா இல்லைங்க. ஆனால் இந்த கிளவியை பார்த்தா எனக்கு நிஜமாக பயமாக இருக்கு. சேஃபாக தான் இதுகிட்ட இருக்கணும். ஆஹா, ஐயோ, கிளவி என்ன செவுத்துக்குள்ள இருந்து பூந்து வருது? கிளவி பார்த்துருச்சா? நல்ல வேலை பார்க்கல. 2 கிளவி நிற்கிறாங்க வெளியே. சோலி முடிஞ்சிச்சு. இப்ப தாண்டா என்ற மனசுக்குள்ள இருக்கு. இன்னும் ஒரு ஆனந்த கரண்டிக்கு நம்ம கிளவிட்ட அடி வாங்கினாதான் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. உங்க ஆசை நிறைவேறிடுச்சா? இதுக்கப்புறம் என் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இங்க இருந்து தப்பிச்சு போகணும். இங்கேயும் கண்ணுக்கான ஒரு பாட்டு பார்த்தோம். இங்க இருக்குங்க, ஷார்ட் கண்ணுக்கானது. ஓகே, இதை எடுத்துட்டு போவோம். சொட்ட கிளவி, என்னையும் அடிக்கிற, உன்னை கன்னு ரெடி பண்ணிட்டு வந்து உன்னை பொழந்து கட்டுறேன். ஓகே, இந்த பொருளையும் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்ல வச்சு கன்னு ரெடி பண்ணலாம். ஓகே, வச்சாச்சு, கன்னு கிடைச்சிருச்சு. இப்போ கன்னுக்கான ஆமோ போட்டுக்கலாம். சொட்ட கிளவி, எங்க இருக்க? எங்க இருந்தினாலும் சரி, உன்னை தேடி வந்து பொழந்து கட்டுறேன். கிளவி இன்னைக்கு அடிக்கிற அடியில திரும்பி நம்ம பக்கமே வரக்கூடாது. இங்க கீழே ரத்தமா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வர விட்டு அடிப்போம். கிளவி வருது, வா கிளவி, வா கிளவி, உன் வாயை இன்னைக்கு பொழக்கிறேன் கிளவி. ஊத்தப்படலாயா, போயிட்டு வா ஜாலியா. சொட்ட கிளவி, எத்தனை அடி அடிச்சிருப்ப? உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி உன் வாயில கண்ணை விட்டு ஆட்டிட்டேன் பத்தியா? உங்க இங்க என்னது இது? இங்க சுட்டு உன்னையெல்லாம் அடியில சொன்னோம். ஆஹா, பாவாடை கடியில போய் பாக்குறேன் பாரு. வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா கன்னை ரீலோட் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா கிளவி ஏந்திரிச்சு வந்து மறுபடியும் உருளைக்கட்டையை வச்சு மண்டையில் அடிச்சுவிடும். மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி என்னால் திரும்பிலாம் கிளவிக்கிட்ட அடி வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டு வெளியே போகிறதுக்கான வழியை பார்ப்போம். ஓகே, கருப்பாக இருக்குது கிளவி மறைஞ்சிருச்சா? ஆஹா, திரும்பி ஊந்துருமே. அப்போ கிளவி இவ்வளோ நேரம் கிளவியும் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். கிளவியோட ரொமான்ஸில் விளையாண்டுட்டோம் நம்ம. இனிமே பயங்கர உக்கரமாக இருக்கும். அது ரோலெக்ஸ் மாதிரி கையில் ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு வந்து நச்சு நம்மளை போய் வெட்டி வெட்டுறதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தா ரூம் மாதிரியே இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் ஒரு ரூம் இன்னும் பார்க்காம போயிட்டோம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் போயிட்டு எங்கே இந்த பொருளை காணோம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இங்கே ஒரு ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவும் இல்லை. இங்கே கிளவியோட ஃபோட்டோ இருக்குது. இங்கே என்னமோ தட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கா. இது என்ன காக்காவுக்கு கீழே ரிமோட் இருக்குது. அண்டங்காக்கா கொண்ட அண்டர் கிரவுண்ட்ல போய் பார்க்கலாம் ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ரூம் பூட்டி இருக்கா? அட பாவிகளா, படுபாவிகளா, ஏழை இப்படி பண்றீங்க. இதுக்குள்ளே என்னமோ வச்சிருக்கானுங்க. ஆனால் எடுக்கணும். இருங்க, இதை சுடலாம். கரெக்டாக சுட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அந்த கதவு திறந்துருக்கணும். திறந்துரு. அப்பாடா, திறந்துருச்சு. ஃப்ரீ ஸ்ட்ராப். இது நம்ம கீழே போட்டுட்டு ஏறி நின்னோம்னா வச்சுக்கங்களேன், நம்ம அப்படியே ஐஸ் கட்டியாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு குத்துனா சல்லியாக உடஞ்சிருவோம். இப்போ அந்த கிளவிக்கு டிராப் வச்சுட்டேன். இப்போ அந்த கிளவி வரும், அதில் உழுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்குள்ள வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹேண்டில் கிடைச்சிருச்சு. இது என்ன, அது உருண்டுட்டு போகுது. எலும்பு கூட பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது. இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். கன்று இங்கேயே இருக்கட்டும். இந்த இடத்த பார்த்தாவே பயமாக இருக்குது நமக்கு. ஓகே, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம். கிளவி வர சவுண்டு கேட்குது. வருதா? வந்துட்டாவா? கிளவி பாவாடை கடையில் ஜில்லுன்னு காற்று போதா? குளிர்ச்சியாக இருக்கா? என்னங்க ஒரு ஐயோ, நம்ம இதில் மாட்டிக்கிட்டோமே. நம்மளும் சிலையாகி உடஞ்சி போயிடுவோமா? கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். தெரியாமல் அது மேலே ஏறிட்டாங்க. கிளவியாக அடிச்சு நொறுக்கலான்னு சொல்லிட்டு. அப்பாடா. ஆமாம், இங்கேருந்து சொட்டை எங்க? சல்லி
உடஞ்சி போச்சே. இங்கே பார்த்தீங்களா, உடம்பு தனியாக காலு தனியாக தலை தனியாக இங்கே இருக்குது. இதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடலாம். இதை வச்சு நான் ஒரு கோல் போட கையில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் அடிக்கணும். 1 2 3 கோல். வெற்றி வெற்றி. பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. ஓகே, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல செட் பண்ணணும். அது எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஆனால் அங்கே இருக்க கதவு போட்டில் பூட்டி வச்சுருக்கோம் கிளவி. அதனால இந்த ஜன்னலில் குதிச்சு போயிடலாம் நம்ம. அப்பாடா வந்தாச்சு. இங்கே எங்கே கிணறு இருக்குது? இது கிணறா? இது இல்லை, இது கிணறா? கிணறை கண்டுபிடிச்சிட்டேங்க. இதில் இந்த ஹேண்டில் செட் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ண மாட்டேங்க. ஓகே, இதை ரொட்டேட் பண்ணுவோம். உள்ளேருந்து என்ன வரப்போதோ தெரியல. உள்ளேருந்து புதுசாக எதுவும் பேய் வந்துடாதே. என்னது இது? கேஜிஎஃப் சுத்தியில. இந்த சுத்தியில எடுத்துக்கலாம். இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு இந்த சுத்தியிலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளவி எல்லா பக்கமும் பழைய வச்சு ஆணி அடிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ உடச்சு விடணும். அதுவும் மெயின் டோர்லேயே அடிச்சு வச்சிருக்கோம். மெயின் டோர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து விட்டுறலாங்க. இந்த இதெல்லாம் இது இந்த பக்கம் இருக்க ஆணி எடுத்து விட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத எடுத்தாச்சு. அதே மாதிரி சின்னதாக மேலே ஒன்று இருக்குன்னு பார்த்தா அது பூட்டி வச்சிருக்கு. அதுக்கு சாவி வேணுமா? அந்த சாவியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்னமோ இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆப்போசிட் சைட் போகணும். அந்த ஜன்னல் வழியாக குதிச்சு இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே, இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பூட்டு. ஐயோ, இதுக்கு சாவி வேணுமா? அந்த சாவியை வேற கண்டுபிடிக்கணுமா? ஏழை இப்படி படுத்துறீங்க. சாவியில் எங்களை வச்சுருக்கீங்க. ஓகே, இங்கே வாட்டர் மெலன் இருக்கு, இதை எடுத்துக்கலாம். மெலன் போட்டிருக்கு. தர்பூசணி நினச்சேன் நான் கூட. இது இப்போ மெலன்னா என்னன்னு தெரில. ஓகே, கிளம்பி வருது. இங்கே ஏதோ ஷார்ட்கட் இருக்குது, இதுக்குள்ளே போயிடலாம். இது எங்கெங்க போய்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே பயமாக இருக்குது. அதனால நான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுறேன். அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுற போகுது. இந்த பழத்தை 2ஆக வெட்டணும். இந்த சந்தில் வச்சிடலாம். இதை பார்த்தா பழம் வெட்டுற மிஷின் மாதிரி இல்லையே, மனுஷன் தலையை வெட்டுற மிஷின் மாதிரில இருக்கு. ஓகே, இதுக்குள்ள இருந்து நமக்கு பிளே ஹவுஸ் கீ கிடைச்சிருக்கு. இதை போயிட்டு பிளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இந்த கீயை போட்டு ஐயோ கரெக்டாக கொடுக்க முடியலையே, கை வேற நடுக்குதே. ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம்ல. ஸோ இதில் வந்து 2 மிஸ் ஆகிருக்கும். அதில் ஒன்று கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று நமக்கு தேவை. அது இருந்தால் நமக்கு இதுக்குள்ளே ஒரு கீ கிடைக்கும். ஆனால் இதில் மிஸ் ஆனால் இன்னொரு பொருளை எங்கே போய் நான் கண்டுபிடிப்பேன். அது எங்கே வச்சிருப்பானுங்களோ தெரியலையே. ஓகே, நம்ம இந்த பக்கம் மறுபடியும் ஒரு ஜம்பை போட்டு இந்த பக்கம் வந்துடலாம். சைலண்ட்டாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாவே பின்னாடி திகில் தான் நமக்கு நடக்கும். அதனால நம்ம போயிட்டு கன்னை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தான் போட்டோம். இந்த பாக்ஸ்குள்ளேயும் ஏதோ ஒரு வெப்பன் வச்சுருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு வெப்பனுக்கே கிடைக்கல. கிடைச்சிருந்தாவது இது ஓப்பன் பண்ணி அந்த வெப்பனையும் எடுத்துருக்கலாம். ஓகே, கன்னை வந்து பார்த்தோன்னா ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிளவி இந்த டைம் வந்துச்சுன்னா போன தாட்டி வாயில் அடித்தேன். இந்த தாட்டி வேறு இடத்துல அடிப்பேன். இங்கே நின்றுட்டு இதை அடிப்போம். ஓகே, என்னமோ உழுவுது. என்னது இது? ஸ்க்ரூ டிரைவரா? ஆமாங்க, ஸ்க்ரூ டிரைவர் தான். இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு இதை ஓப்பன் பண்ணோம். ஆனால் அது எங்கே? மேலே இல்லை, கீழே இருக்கும். வேகமாக போ. இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். எங்கே இருக்குது? இந்த ஆறுக்கு இந்த 2 ஸ்க்ரூவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து விட்டா இதுக்குள்ளே இருந்து ஒரு பொருள் கிடைக்கும். வாவ், பெட்லா கீ கிடைச்சிருச்சு. இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா நமக்கு 2 கீயுமே கிடைச்சிருச்சு. அந்த மேலே இருக்க பூட்டை உடச்சிட்டு இந்த கீழே இருக்க டோருக்கு சாவியை போட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சும்மா விடக்கூடாது அந்த கிளவியை. அதனால நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தான் இருக்கும். இங்கே தானே இதை ஃபஸ்ட்டு உடச்சி விடலாம். இதை உடச்சி விட்டா இதுக்குள்ளே ஏதாவது வச்சிருப்பானுங்க. என்ன வச்சிருக்காடுங்க? ஐயோ, உள்ளே போக முடியலையே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே போட்டு காக்கா ஃபுட்டு வச்சிருக்கா. இங்கே காக்காவுக்கு போடுற ஃபுட்டு எடுத்துக்கலாம். இது காக்காவை நான் கண்ணை வச்சே போட்டதில் இருப்பேன். இருந்தாலும் பாவம் பொழைச்சி போட்டோம். இதில் வந்து சோறை போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ரிமோட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு போயிடலாம். காக்கா சந்தோஷமா பி ஹாப்பி. ஓகே, இந்த ரிமோட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். யூஸ் கொடுத்தாச்சு. திறந்துட்டு சீசை ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள என்ன வச்சிருக்காடுங்க? கிளவியோட ஃபோட்டோவா? இது என்னது? மூக்குப்பொடியா? கிளவி எங்கே இருக்க? நீ எங்கே இருந்தினாலும் சரி, உன் கண்ணு முன்னாடியே நான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறேன். இந்த மணி அடித்து வெக்கில வர வைப்போம். அந்த கிளவி வரட்டும். அந்த கிளவியும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடலாம் டோர் எஸ்கேப்பில். எங்கே அந்த கிளவி? வந்துருச்சுங்க. கிளவி, இந்த வீட்டுக்குள்ளேருந்து உனக்கு போர் அடிக்குதா? உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோ தைரியமாக இருக்கிறேன். அப்போயே உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா? இந்த வாங்கிக்க. இதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு காது மட்டும் தான் கேட்கும். காதுல சவுண்டு கேட்கறத வச்சு தான் அது வரும். வருது பார்த்தீங்களா? கிளவியே குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? நாரி தொலைது. அந்த ஊத்தப்பல்ல காட்டி வாயிலேயே அந்த ஃப்ரேவ் அடிச்சு விட்றேன். அப்பயாவது கப்பு குறைதான் பார்ப்போம். கம்கட்டை தூக்கு. அடியில் கப்பு தாங்கல. இல்லை, எனக்கு திரும்பி கண்ணு கொஞ்ச நேரத்தில் வந்துருண்டா. உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இதான் விஷயமா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் தப்பிச்சிடுறேன். உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன். வா போகலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்க பூட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இன்னொன்று டோர் கீ எடுத்துக்கலாம். என்ன கிளவி, என் கூட சேர்ந்து வெளியே வரையா? டேய் லவ்லி பாஸ், செத்தப்பாயில உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சொட்ட இதே டைலாக் எத்தனை தாடி சொல்லுவேன்? அதுக்கு கண்ணு வந்துட போதுங்க. தப்பிச்சிடலாம்.
நம்ம கிராணி சாப்டர் 2ல டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். டேய் நீ உள்ள வாடா, உன்னை நான் குருமா வைக்க மூட மாட்டேனாடே. சொட்ட கிளவி என்கிட்டே நீ சவால் விடுறியா? ஏய் நான் இருக்கிறத மறந்துட்டியா நீ? உள்ள வாடா உனக்கு இருக்கு. ஆமா இவரு பெரிய அம்பானி, இவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மொட்டையா கிளவி பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருக்க. உள்ள வரண்டா, உன் மண்டையை பொழக்கிறேன்டா. ஆரம்பிக்கலாங்களா? டே மொட்டையா, லாஸ்ட் வீடியோவில் கால் பண்ணியா மிரட்டின, இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஆல்ரெடி நம்ம கிராணி 2ல போட் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் லிங்க்லாம் மேலே உங்களுக்கு ஐக்கானில் வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம மேலே பயங்கர கோபத்தில் இருப்பான் மொட்டை மண்டையன், ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அப்படி ஒரு சம்பவம் பண்ணி விட்டோம். அதனால மொட்டை மண்டையனை பார்த்தாவே ஒரு 100 அடி தள்ளி நின்றுக்கணும். இங்கே யாராவது நிற்கிறாங்களா, வந்து அடிச்சிட போகிறாங்க. யாரும் இல்லை, கிளியர், நம்ம ஏறி போகலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது, இதில் தான் நம்ம எஸ்கேப் பண்ண மாட்டேக்கு. அதுக்கான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணி வச்சுருக்கான்? அப்படியே என்னடா பண்ணி வச்சுருக்க? கரண்ட் சாக்கு கொடுத்து கம்பி போட்டு அடித்து பூட்டு போட்டு வச்சு எப்படி இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது? மொட்டை மண்டையன் சாதாரண ஆள் இல்லைங்க, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த டிராவில் நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை, இதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடியா இதெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க? ஒன்றுமே இல்லைன்னா நான் எப்படா தப்பிக்கிறது? கிளவிய இப்படி பண்ணுறியே கிளவிய. இது டோர் லாக்குன்னு ஒன்று கிடைச்சிருக்கு. டோர் லாக்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ரைட்டு, வல்லவனுக்கு பில்லும் ஆயுதம். நம்ம இதை வச்சே கிளவியை பிடிக்க போகிறோம். இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கிளவி இந்த பாத்ரூமுக்கு வரும். அந்த கேப்பில் அந்த கிளவியை பூட்டி விட்டு போயிடலாம். லேனு மட்டும் மிஸ் ஆகுச்சே. கிளவி வச்சிருக்க அந்த உருளைக்கட்டையை வச்சு மண்டையிலே ஒரு அடி அடித்து சாவடிச்சிருவோம். நம்மளை கொஞ்சம் சேஃபாகவே பார்க்கலாம். கிளவி போய்கிட்டு இருக்கு. இப்போ பாத்ரூமுக்குள்ளே போயிருக்கும். அந்த பாத்ரூமை வச்சு பூட்டிட வேண்டி தான். கிளவி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பாரு, அங்கே தான் லவ்லி பாஸ் இருக்கான். அங்கேயே தேடிக்கிட்டு நான் பூட்டி விட்டு போயிடுறேன். பாய். இல்லை பொறுக்கி பையல, என்ன உள்ள விட்டு சாத்திட்டு போறியாடா? நான் வெளியே வந்தேன், உன் காலை வெட்டி என் கையில் லெக் பீஸாக வச்சுக்க வேண்டாம். ஐயோ கிளவி வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதானே டிக்க கம்முன்னு பேரலாம். இங்கே நிற்க வேணாம். மொட்டை மண்டையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் வந்தானா என்கிட்டயும் சவால் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடியை வச்சுருப்பான் கையில். அதை வச்சு சடார்னு அடிப்பான். அவங்ககிட்டயும் மாட்டிக்கக்கூடாது. இங்கே ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கன்று கிடைக்குமான்னு பார்த்தா அது கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா கன்று கிடைக்க மாட்டேங்குது. லெக் பீஸ் வச்சுருக்கானுங்க அங்கே. ஐயோ லெக் பீஸை பார்த்தாவே அந்த கிளவி சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்ம காலை வெட்டி லெக் பீஸாக வச்சுக்குமே. சீக்கிரம் எப்படியாவது இங்கே தப்பிக்கணும். மொட்டை மண்டி அங்கே என்னமோ பண்ணுறான். டோரை திறந்துட்டு சைலண்டாக உள்ளே போகிறான். என்ன பண்ணுறான்? கதவை சாத்திக்கிட்டான். டே உள்ளே என்னடா பண்ணுற? சரி விடுங்க, நம்ம வெப்பன் கீ. இது வெப்பன் கீயே. மொட்டை மண்டையின் தலையை தூளா போய் இந்த என்ன சவுண்டு? ஆஹா மொட்டை மண்டையின் கேமராவில் பார்த்துட்டு வரானா? அடியே மொட்டையா இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கேடா நீ. உன்னை பற்றி சாதாரணமாக நினச்சிட்டேன் நான். அந்த பயம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வெப்பனை கண்டுபிடிச்சி எடுப்போம், இல்லைன்னா கிளவி நம்மளை ஊறுகாய் போட்டுரும். என்ன சவுண்டு? ஆஹா கிளவி. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா சொட்ட கிளவி பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. டோர் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளவி நம்மளை கம்ப்ளீட் பண்ணிட மாட்டேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்மளும் 1 lakh ஃபேமிலியே ஜாயின் ஆகலாம். ரொம்ப நாளாக அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. மனசு வச்சிங்கன்னா நடக்கும். இன்னும் கிடைச்சிருச்சு. கிளவி இன்னைக்கு இருக்க உனக்கு தீபாவளி எங்க இருக்க? வா, இந்த கண்ணை கீழே போட்டோம்னா அந்த சவுண்டுக்கு எப்படியும் கிளவி இங்க வரும். லவ்லி பாஸ் பொறுக்கி பையல எங்கடா இருக்க? என் கையில மாட்டினா நீ அவ்வளவுதான். சொட்ட ஓவரா பேசாத, வாங்கிக்க. அப்படி பறந்து போய் விழுகணும். ஐயோ வெளியே போக முடியல. அப்பா வெளியே வந்தாச்சே. மொட்டை மண்டையன் வேற வருவானே. அதுக்கு முன்னாடி இந்த கிளவியை சும்மா விடக்கூடாது. இன்னொரு புல்லட்டை இது மண்டையில இறக்கிடலாமா? இந்த புல்லட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா மொட்டை மண்டையன் வந்து அவன் கையில வச்சிருக்க குச்சை வச்சு வாய்க்குள்ள இறக்கிடுவான். அடிச்சதுக்கு நேரத்துக்கு மொட்டை மண்டையன் வந்திருக்கணுமே. என் செல்லத்தையே அடிச்சியாடா, ஒன்னா சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு வருவான். இங்க தாங்க போய்கிட்டு இருக்கான். என்னமோ பாட்டு போடுறான். கிராணியை காணான்னு பாட்டா பாரு. இந்த வாங்கிக்க மொட்டையா. மொட்டை மண்டையன் பறந்து போய் விழுகிறான். என்னடா போஸ் கொடுத்துட்டு படுத்திருக்க? போஸ் பாத்தீங்களா? ஒன்னு சொல்லட்டுமா, இப்படிலாம் பண்ணா முட்டி தேஞ்சிரும். மொட்டையா இதுக்கப்புறம் உன்னால உட்காரவே முடியாது. நான் அடிக்க போற இடம் அப்படி. இந்த வாங்கிக்க. நக்கல்யா அவனுக்கு. இன்னொரு அடி அடிக்கலாமா? இருங்க. ஆனால் கிளவி வந்துச்சுன்னா அதை இப்படி அடிக்கிறது? ஒரே ஒரு ஆமோ தான் இருக்கு. மொட்டையா அந்த கழுத்தில் இருக்க சாவியை குடுறா. ஏன்னா இப்படி படுத்திருக்க, சாவியை குடுறா. இருறா எடுத்துக்கிறா. முடுறா மொட்டை மண்டையா. அப்பா எடுத்தாச்சே. இந்த சாவியை எடுத்துட்டு போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். அந்த டோருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் தெரியல. அதுக்குள்ள போய் எப்போ பார்த்தாலும் இந்த மொட்டை மண்டையா உட்காந்துக்கிறோம். கை வேற நடுங்குதே. ஓப்பன். அப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்குள்ள ஏதாவது வச்சிருப்பானுங்களா? இதுக்குள்ள சேஃப் ட்ரா கீ. இந்த கீ ரொம்ப முக்கியமான கீ தான். இதுக்குள்ள அந்த ட்ராவுக்குள்ள ஏதாவது வச்சிருப்பானுங்க. இங்க என்னது? ஹெலிகாப்டர் புக்கு. இது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் பண்ணியாச்சு. இந்த ஷார்ட்கட் வழியாக நம்ம கீழே போயிடலாம். இப்படி போய் இந்த கீயை போட்டு அந்த ட்ரா ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதாவது நல்ல பொருள் இருக்கணும். ஆண்டவா ஏதாவது நல்ல பொருள் இருக்கணும். உள்ளே என்ன இருக்கு? அப்பாடா டோர் கீ. டோர் அந்த ஹேண்டில் கிடச்சிருக்குங்க. இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரில் வச்சு விட்டுலாம். ஓகே, இதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி போக முடியும். இன்னும் நிறைய பொருள் வேணுமே நமக்கு. அதையும் தேடி கண்டுபிடிப்போம். வேற என்ன பண்ணுறது? கண்டுபிடிப்போம்.
மேலே தான் ஏதாவது பொருள் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேலே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, லாக்கில் இருக்குதா? ஐயோ அண்ட் இன்னைக்கு வீடியோ இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா இல்லை இதை விட பெஸ்ட்டாக பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியும். ஓகே, கன் இங்கே தான் இருக்குது. இந்த கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். கிளவி ஏந்திரிச்சு வந்துட போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மண்டையில் அடித்து நம்மளை படுக்க வச்சுருவாங்க. ஓகே, இந்த கன்னை ரீலோட் பண்ணியாச்சா? இப்போ நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்துக்குள்ளே ஏதாவது இருக்கணும், நல்ல பொருளாக இருக்கணும். இருக்குதா? ஆஹா, பெட்ரோல் கேன் கொடுத்து வச்சுருக்காடுங்க. இந்த எஸ்கேப்புக்கு அது தேவையே இல்லை. கட்டிங் பிளேட் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். டாப் ஃப்ளோரில் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். ஏணி வழியா ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிக்கலாம். மேலே ஏதாவது நல்ல பொருளாக கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்னமோ இருக்குங்க, போட் ஹேண்டிலா. அது நமக்கு தேவையே இல்லையே, தேவையில்லாத விஷயம் தான் நிறையா வச்சுருப்பானுங்களாட்டுருக்கு. இந்த ட்ராவில் ஏதாவது இருக்குமா? இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏடா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, இந்த கரெக்டாக அந்த ரெட் கலர் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை வச்சு சுடணும். சுட்டாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கண்ணை இங்கே போட்டு அங்கே ஒரு பெட்டி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பாம்பு வச்சுருப்பானுங்க. நினச்ச மாதிரி பாம்பு இருக்குது. இந்த பாம்பு நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது நான் தூக்கி போட்டால் வெடிக்கவே இல்லை. நான் பக்கத்தில் போய் நின்னா வெடிச்சிருச்சு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த டைம் பாம்பை கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும். எங்கேயாவது தெரியாமல் தப்பு பண்ணனாலும் நம்ம கையிலேயே வெடிச்சிடும். இப்போ இந்த கிளவி வர வைக்கணும். இந்த சந்து வழியாக அந்த பாம்பு போட்டோம்னா அந்த சவுண்டுக்கு எப்படியும் கிளவி கீழே வரும். கிளவி வந்து நிற்கும் போது கரெக்டாக அந்த பாம்பு வெடிச்சு செதறி கிளவி மண்டை தனியாக போகிறத நான் கண்ணால் பார்க்க போகிறேன். அதுக்கு தான் இன்னொரு பாம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கிளவி வந்திருக்கணும். நம்ம பிளானில் கிளவி மாட்டிக்கிச்சு. என்ன பார்க்குற? சோழி முடிஞ்சிச்சு கிளவி. சோழி முடிச்சு கிளவிக்கு ஒன்றும் ஆகலையா? நிற்கிது. சொட்டை விழுந்துருச்சு. ஒரு விக்கெட் முடிஞ்சிருச்சு. என்ன பார்க்குறேன்? ஆலயம் பாரு. அந்த சொட்டை மண்டையை வச்சுக்கிட்டு நீ என்கிட்டயே சவால் விட்றியா? அதுதான் பாம்பு போட்டு காலி பண்ணிட்டேன். நம்ம வலையில் மொட்டை மண்டையை தான் வந்து மாட்டுவான். அவனுக்கு தான் மூளை இல்லைன்னு நினச்சா கிளவி வந்து மாட்டிக்கிச்சு. இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே எதுவும் இல்லை. இந்த டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இங்கே ஸ்பேனர் மாதிரி என்னமோ இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு பைப்பை ஓப்பன் பண்ணணும். கீழே இந்த ட்ராலெலாம் ஏதாவது வச்சுருப்பானுங்களா? ஏதாவது எதுவுமே இல்லை. நாரப்பையில நம்மளை ஏமாத்துறதுலே தான் குறியாக இருக்கானுங்க. அது எலக்ட்ரிக் கன் இந்த மேட்ச் நம்ம பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கன்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இந்த இதை எடுத்துகிட்டு போய் கீழே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடலாம். இதை நம்ம லாக் பண்ணாதான் மேலே தண்ணி நிற்காமல் இருக்கும். அப்போ தான் அங்கே ஒரு ஜட்டி தலையாக இருப்பான். அவனை போய் நம்ம அடிக்கணும். அவன் யாருன்னே தெரியலைங்க எனக்கு கடைசி வரைக்கும். இந்த ஸ்டோரிலாம் கரெக்டாக தெரியாது. ஆனால் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த 4 கால் பூச்சிக்கு ஒன்றுனா கிராண்ட் ஃபோவும் வந்துடுறான், கிராண்டியும் வந்துடுது, அதிக முறையாக அந்த ஸ்லெண்ட்ரினாவும் வந்துடுது பயன்படுத்த. இவங்களுக்குள்ள என்ன லிங்க்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து இந்த 4 கால் பூச்சை போட்டு தள்ளிடலாம். எங்கே கன்னை போட்டு வந்தேன்னு தெரியல. மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை லிவிங் டுகெதரில் இருக்கானுங்களா? நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிடுவோமா? மொட்டையா நீ தாண்டா என் சொத்து, நீ தாண்டா என் உலகமே. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த மொட்டை மண்டை தாண்டா. உன் மண்டையில முடியலனாலும் உனக்கு மனசு மொட்டை மெதுவாக தூக்கி போடியா. கல்யாணம் அன்னைக்கு எனக்கு கதையை முடிச்சிருக்கேன். இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. இப்போதான் என் மனசு நிம்மதியாக இருக்குது. அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கல்யாணம் நடந்தது நம்ம கண்ணால் பார்க்க முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்ணால் பார்த்தாச்சு. ஓய் மொட்டையா, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கா? என்னதான் தேடிக்கிட்டு இருக்கானா அந்த கேமராவில்? இந்த வாங்கிக்கோ. அவன் பக்கத்தில் நிற்கிற என்ன பார்க்காம கேமராவில் தேடிக்கிட்டு இருக்கான் மொட்டை பையன். நக்கல்யா அவனுக்கு. கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கிளவி எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். வந்து கரெக்டாக மண்டையில் அடிச்சுட்டு போயிடும். அதனால கன்னை எப்பயுமே சேஃப்டிக்கு ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். கிளவி எங்கே வருதுன்னு கேமராவில் பார்க்கலாம். அது கிளவி தானே? ஆமாங்க, அங்கே நிற்கிறது கிளவி தான். கீழே தான் இருக்குது. அந்த கன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ரேக்கு கிட்ட தான் இருக்குது. அங்கே போய் அந்த கிளவியை போட்டு தள்ளிடலாம். கிளவி உங்கள் வீட்டில் வச்சிருக்க கேமரா வச்சு உன்னை பிடிச்சிட்டேன் பார்த்தியா? எங்கே இருக்க? இங்கே தானே காமிச்சிச்சு. இங்கே தானே நின்னும் இருந்துச்சு. இதுக்குள்ளே போயிடுச்சா? இங்கேயும் இல்லை கிளவி. ஆஹா, இங்கே தாங்க காமிச்சிச்சு. இந்த ரேக்லாம் பார்த்தேன். இந்த இடத்துல தான் கரெக்டாக நின்றுட்டு தான் இருக்குது பாருங்க. ஹாய் கிளவி. இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டினடா. கொட்டை உன்கிட்ட நான் மாட்டல, நீ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ நீ அந்த கம்பியில் மாட்டிக்கிட்ட. அப்படியே அப்படி போவோம். அந்த கிளவி அடிச்சது இவனுக்கு கோவம் வருது. வேன்னு கத்துறான். ஜட்டி தலையா எங்கடா இருக்க? உன் மண்டை எது, உன் ஜட்டி எதுனே தெரியல. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆஹா, மிஸ் ஆயிருச்சே குறி. உன்னை விட மாட்டேன்டாடே, உன்னை விட மாட்டேன். கன்னை ரீலோட் பண்ணிட்டு வந்து அடிக்கிறேன். ஆமோ எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியல. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 2 ஆமோ இருக்குங்க. இது 2 எடுத்துக்கலாம். இதுதான் கடைசி ஆமோ. இதுலயும் குறி வைக்க தெரியாம லூஸ் தனமா அடிச்சோம்னா நம்ம சோலி முடிஞ்சிச்சு. இதான் லாஸ்ட் சான்ஸ். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் அவனையும் அடிக்க முடியாது, கிராண்ட் ஃபார்மையும் அடிக்க முடியாது. அதனால கரெக்டாக அடிக்கணும். இங்கே தான் நிற்கிறான். அவன் மண்டையில ஏற்றிட வைக்கிறான். அந்த மாதிரி கேட்கும்போது பக்கத்தில் போனால் கடிப்பான். என்ன சவுண்டு? ஸ்லெண்ட்ரினா என்ன பயம் கொடுத்துறியா? உன்னை பார்த்து பயந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸ்லெண்ட்ரினா ஏதாவது வந்து நம்மளை அடிச்சிச்சுன்னா கூட நம்ம பயப்படலாம். ஆனால் இது ஒன்றுமே பண்ணாது. கிராணி 3லயாவது கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு போகும். ஆனால் இங்கே ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. அதனால பயமே இல்லை. கிராணி 4 வேறு லான்ச் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. பட் என்னங்கிறது தெரியல. அதில் இன்னொரு கேரக்டர் நியூவாக வரப்போதான். அதுக்குள்ளே எப்படியாவது
லான்ச் ஆகிறதுக்குள்ள ஃபேன் மேட் இருக்கு. 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. ஃபேன் மேட் கேம் இது நிறைய பேர் எங்ககிட்ட கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபேன் மேட் கேம் ட்ரை பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது எப்போ வரும்னு எனக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே எலக்ட்ரிக் கன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டோர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பலகை அடித்து வச்சுருக்காங்க. அதை எடுத்து விட்டாச்சு. இந்த எலக்ட்ரிக் கன் இங்கே இருக்கட்டும், அப்புறமே எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பானுங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வச்சுருப்பானுங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே ஒயர் கட்டர் வச்சுருந்தானுங்கன்னா பரவாயில்ல. அந்த கட்டிங் பிளேட் இருந்துச்சுன்னா ஒயரை கட் பண்ணி விட்டு அந்த கரண்ட் சாக்கை கட் பண்ணி விட்டுறலாம். இங்கே தான் ஒரு பாக்ஸ் இருக்கும்னு பார்த்தா மொட்டை மண்டையை நிற்கிறான். ஐயோ, கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவன் திருந்தவே மாட்டாங்க. அவனை மறுபடியும் போட்டு தள்ளிற வேட்டி தான் போய் கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீழே தானே அந்த எலக்ட்ரிக் கன் போட்டோம். இந்த கன்னை வச்சு மொட்டை மண்டையை பொழகிறோம். டே மொட்டையா எங்க இருக்க? கிளவி. டே லவ்லி பாஸ், பொறுக்கி பையில நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இந்த கிளவி இதே டைலாக் இன்னும் எத்தனை தாட்டி சொல்லுன்னு தெரியல. என்ன சவுண்டு? டே மொட்டை மண்டையா, மேலே உட்காந்துட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கியா டிவியில்? வந்துட்டான் கீழே இறங்கி பாத்ரூமுக்குள்ளே போகிறான். அவன் சுச்சு போகிறான்னு நினைக்கிறேன். அப்படியே அடிச்சிட வந்து ஐயோ பார்த்துட்டானே மண்டையில் வாங்கி. இல்லை லவ்லி பாஸ், உன்னை நான் பிரியாணியாக வச்சு சாப்பிடுவேன். டே மொட்டையா, வேணா அந்த கிராணியோட மண்டையை வெட்டிட்டு வந்து கொடுக்குறேன். அதை வச்சு பிரியாணி செஞ்சுக்கு. என்ன வச்சு பிரியாணி செய்கிறானோ மொட்டை மண்டை. இந்த 4 கால் பூச்சி அடிச்சோமா இல்லையா? அடிச்சிட்டோம். மல்லாக்கா படுத்து கிடக்குறான். இது இங்கே போட்டுட்டு இன்னொரு கன்று இங்கே போட்டாங்க. அந்த கண்ணையும் எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே இருக்குது? இந்த இருக்கே. இந்த கன்னில் ஒரே ஒரு ஆமோ தான் இருக்குது. இந்த ஒரு ஆமோவும் அந்த கிளவி பேர் தான் எழுதியிருக்கு. அது நம்ம விட்ட மாட்டாமையா இருக்க போது. இவன் பாருங்க போஸ்ட் கொடுத்துட்டு படுத்துருக்கான். கிளவி வந்துருச்சு. அந்த கிளவியோட பொக்க புல்லு அது பகிர அடியில் அந்த பல்லு தனியாக வரணும் தான். இதுக்கு மேலே இந்த கன்று தேவையில்லை. இந்த கிளவி இந்த கண்ணு நீயே வச்சுக்க. இதுக்கு மேலே இந்த கன்னில் ஆமோ இல்லை. அதனால நம்ம எடுத்தாலும் யூஸ் இல்லை. ஓகே, நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம். இங்கே ஒரு கம்பி கிடந்தது. இந்த கம்பி எடுத்துகிட்டு போய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கட்டர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஒயரை கட் பண்ணி விட்டு அந்த டோருக்கு மேலே இருக்க எலக்ட்ரிக் ஆஃப் பண்ணிட்டு இங்கே இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அது கிடைக்கணுமே. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது? ஹேண்டில். பரவாயில்ல, இந்த ஹேண்டிலும் வேணுங்க. இந்த ஹேண்டில் இருந்தால் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். பரவாயில்ல, இதாவது கிடச்சிச்சு. ஷார்ட்கட் வழியாக கீழே போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா சவருக்குள்ளே வந்து உழுவுறோம். எனக்கு தெரிஞ்சு மொட்டை மண்டையும் தான் அந்த ஷார்ட்கட் வச்சிருப்பான். கிளவி குளிக்கும் போது மேலே இருந்து குதிச்சு கீழே வந்துடலாமல்ல, அதுக்கு தான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே தானே எங்கே இருக்கும்? எங்கே இருக்குது? தாருக்கே. இதில் செட் பண்ணி விட்டு இதை சுற்றி விட்டோம்னா போதும். மேலே டோருக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி போட்டு அடைச்சி வச்சிருப்பானுங்க. அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருக்கும். இப்போ போய் எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான். இந்த எலக்ட்ரிக் வேறு இருக்கா? இப்போ இது மேலே கையை வச்சோம்னா சாக்கு அடித்து தூக்கி போட்டுருமே. இப்போ வேணாம், போயிட்டு இந்த கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டு வந்துடலாம். கிளவி. ஐயோ, ஃபோட்டோவா அந்த ஊத்தப்பல் அதுலேயும் தெரியுது. கிளவியும் ஸ்லெண்ட்ரினாவும் போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவுக்கு. இந்த கிளவிக்கு ஸ்லெண்ட்ரினா யாருன்னு வேற தெரியல. இது தெரியாமல் இத்தனை நாள் கிராணி விளையாண்டுட்டு இருக்கேன். ஐயோ பாக்குறேன். துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். அந்த கட்டரை எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஒயர் கட்டரை இதுக்குள்ளே இந்த சந்துக்குள்ளே இருக்குமா? இதுக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தாச்சா? இதுலேயும் இல்லை. ரொம்ப நேரமாக தேடுறீங்க, எங்கேயுமே அதை காணோம். இந்த ரூம்லேயும் இல்லை. வேறு எங்கடா வச்சுருக்கீங்க? அடே இதுக்குள்ளே வா, இங்கே வச்சுருக்கானுங்க. கன்னுக்கு ஆமோலாம் பக்கத்தில் எடுத்தனே. அது பக்கத்தில் இருக்க ட்ராவை ஓப்பன் பண்ணியிருந்தாவே அப்பயே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம் இதை. ஓகே, இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டோன்னா இதுக்கு முன்னாடி ஒயர் இருக்கும். இதை கட் பண்ணி விட்டுலாம். இதை கட் பண்ணி விட்டு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டிலாக சம்திங். ஹேண்டில் ஆல்ரெடி எடுத்தாச்சு. வேறு ஏதாவது பொருள் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்வைங் மேலே வந்தாச்சு. இங்கே தானே எங்கேயோ அதை வச்சுருப்பானுங்க. இங்கே தாங்க. இதுக்கு அடியில் பூந்து போய் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வச்சுருப்பானுங்க. இந்த சங்கிலிலாம் வெட்டி விட்டுறலாம். சங்கிலி கருப்பாக ஒருத்தன் வந்து விழுவான். நான் எத்தனை தாட்டி பார்த்துருக்கேன். ஏன்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் உன்னை பார்த்து பயந்தேன். இப்போலாம் பயமே இல்லை. இவன் டம்மிங்க, ஒன்றுமே பண்ண மாட்டான். இங்கே வந்ததுக்கு பெட்லாக் கீ கிடச்சிருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் ஏதாவது பண்ணுவானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தேன். ஆனால் டம்மி பீஸ் அவன். இவனுக்கும் கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராணி 2ல் கண்டிப்பாக ஒரு அப்டேட் வரும். கிராணி 1ல் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்லெண்டரினோட அம்மா வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு போகும் புது அப்டேட்டில். அது மாதிரி இவன் மூவ் ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த கீயை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு மேலே ஒரு பூட்டு போட்ட கட்டி வச்சுருக்கோம். இந்த பூட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுறலாம். இந்த பூட்டையும் கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதான். சாதாரணமாக எஸ்கேப் பண்ணக்கூடாது. கிராண்ட்ஃபா என்னை வந்து வழி அனுப்பி விடுங்க. எங்கே இருக்கீங்க? வாங்க. எல்லா நேரமும் துரத்துவாங்க. இப்போ காணா. கிளவி சோகமாக பாட்டு போடிக்கிட்டு இருக்குதுங்க நம்ம போகிறோன்ட்டு. லவ்லி பாஸ், என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? இங்கேயே இருடா, இங்கிருந்து எஸ்கேப் பண்ணி பேராதரா. நீ இங்கே இருந்தீங்கன்னா உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன், எல்லாம் பண்றேன். இங்கே இரு. சொட்ட கிளவியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பிரியாணி வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டானா? இவனை விடக்கூடாது. நின்றா கிளவி. என்னையவே ஏமாத்தி இங்கே இருந்து நம்மளையவே வெட்டி பிரியாணி வச்சு அது சாப்பிட்றதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே இருந்து தப்பிச்சிட வேண்டிதான். கிளவி வந்துருச்சு. அந்த மொட்டை மண்டையிலையும் சொல்லிட்டு போயிடலாம். மொட்டையா எங்கடா இருக்க? எங்கே இருக்கான்? ஆளை காணாமையா வந்துட்டான். மொட்டை பாஸ் போயிட்டு வரேன் பாய். இதுக்கப்புறம் கிராணி 2 நான் வருவேனான்னு தெரியல.
அதனால கடைசியாக என்ன பார்த்துக்குங்க, நானும் உங்களை பார்த்துக்கிறேன். ஏன்னா எல்லா எஸ்கேப்பும் பண்ணிட்டேனே. இல்லை இங்கேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? இன்னும் ஹார்டு மோடு இருக்குது, இன்னும் நிறைய மோடு இருக்குது, அதெல்லாம் வந்து விளையாடுறா வெங்காயம். இன்னும் அவ்வளோ இருக்கா கிளவியா? தேங்க்யூ போயிட்டு வரேன், பாய், போயிட்டு வரேன், டாட்டா. யாராவது இருக்கீங்களா? ஒரு கிளவி என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு. என் ஊர் கிளாக் டவர், என் பேர் ஆடம். அங்கே கொண்டு போய் விட்டுருங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, கேட்போம். கேட்டே பார்த்தாலே பயமா இருக்கு. ஹலோ எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? கேட்டை திறந்து விடுங்க. யாருமே இல்லை, நம்ம தான் திறந்துட்டு போகணும் மாட்டேங்குது. இந்த கேமரா வேலை செஞ்சே பல வருஷம் இருக்க மாட்டேக்கே. என்னடா அது வீடை சுற்றி வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஏதாவது புதையில் இருந்தால் நல்லா இருக்கும். யாரும் அது கதவு சாத்துறது? காத்துல சாத்தி இருக்கும். நம்மளெல்லாம் பயன்படுத்த முடியுமா? நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். என்ன கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பங்களா ஏதோ பேய் பங்களா மாதிரில இருக்கு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளுனால பயப்படாம போலாம். உள்ள போய் தான் பாப்போமே யார் இருக்காங்கன்னு சொல்லி. காரெல்லாம் நிக்குது, அப்ப கண்டிப்பா யாராவது இங்க இருப்பாங்க. என்னடா சவுண்டு இது? கூடயா காத்துல சாத்தும்? ஐயோ குமாரே மாட்டிக்கிட்டோண்டோ. இங்க இருந்து எப்படி வெளியே போறது? இங்க ஒரு கார் நிக்குது, இதை எடுத்துட்டு வெளியே போயிடலாமா? ஆனா சாவி இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளதான் இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம் சாவி இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? வெல்கம்லாம் எழுதியிருக்கீங்க கீழே. யாராவது இருந்தா நல்லா இருக்கும். ஹாய் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? இது தாத்தா இல்ல, யார் ராடிய? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? M8 நீட்ஸ் ஸ்கோப் அஜிஜோ போட்டு தட்டானா. இங்க இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா. முதல் நாள் காலை 7:30. அச்சோ, பிக் பாஸ் வீட்டுல கொண்டு வந்து போட்டானுங்க. இது ஜெயிலு மாதிரில இருக்குது. ஐயோ இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்கணுங்க, இல்லைன்னா நம்மள ஊருகா போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டோரை திறந்துக்கலாம். லாக் பண்ணி வச்சிருக்கானுங்களா? இது சாவியே என்னது? இது சாவி கிடையாது, நம்மள திருட நிலைமைகளை கொண்டு போயிட்டானுங்க. எப்படியாவது இந்த வீட்டோட மெயின் டோர் கீயை கண்டுபிடிச்சு வெளியே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த டோரை உடைக்கணும். எப்பாடா உடஞ்சிருச்சுங்க. இங்க இருந்து எப்படியோ ஓட முடியுமான்னு பார்க்கலாம். இங்க யாராவது இருக்காங்களா? இன்னும் அது ஐயோயோ எலும்பு கூடு. நம்மளும் இப்படிதான் இருக்கணும் மாட்டுக்கு. எலும்பு கூடு பக்கத்துல ஏதோ ஒரு டாய் வச்சிருக்குது. அந்த டெடி பேரை எடுத்துட்டு போயிடலாம். ஆசாசியா அந்த எலும்பு கூடு டாயெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கான். அவனை போய் சாவடிச்சிட்டீங்களேடா. இது பொம்மையை எடுத்து சவுண்டு கேட்குது. ஐயோ எலும்பு கூடு எது எழுந்திரிச்சு வந்துட போகுது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். லேப்டாப்னா என்ன அது? சவுண்டு கேட்குது. ஹார்ட் பீட் சவுண்டு தானா? இது பாட்டுக்கு வருது, இது பாட்டுக்கு போகுது. பயமுறுத்தி காட்டேரி முனியம்மாவை எப்படி சாவடிக்கணும் நல்லாவே தெரியும். இந்த டெடி பேரை வச்சு தான் சாவடிக்கணும். இதை எடுத்துட்டு போய் ஏதோ தாலாட்டு பாடுறதுல போடணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஐயோ பூதம் ஒன்று வருது. யாரு வந்தது? சொட்டமாண்டா கிராணி நீயா? டைலாக் சொல்லிட்டு வரணும் வரும்போது. ஐ ஃபைண்ட் யூ அப்படின்னு இல்லை, அது சொல்லிட்டு ஐயோ இது வேற திறக்க மாட்டேங்குது. எங்கேயாவது போய் ஒழிச்சிக்கலாம். வீடு பார்க்க துக்குளிவுண்டு பொட்டிட்டப்பா மாதிரி இருக்குது. உள்ள வந்தா ட்ரெயின்லாம் நிறுத்தி வச்சிருக்குது. இதே யார குப்பை தொட்டியை குறுக்க வச்சது? தள்ளி போ. என்னது இது போட்டு கொடுக்குதா? ஐயோ சவுண்டு போட்டு காட்டி கொடுத்துருச்சுங்கோ. நம்ம இப்படியே தப்பிச்சு ஓடணும். இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது பைத்தியமே பிடிச்சிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. நானே சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது நான் 2 நாளாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க வீடியோ கோசரம். ஆஃப்லைன் கேமை 2 நாளாக உட்காந்து விளையாண்டுருக்கேன்னா அது இந்த ஒரு கேம் தான். எல்லாம் யாருக்காக உங்களுக்காக தான். நீங்கள் கமெண்ட்ல கேட்டீங்க இந்த ஒரு கேமை ப்ளே பண்ணி போடுறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான். இந்த கிளவி வேற போச்சா இல்லையான்னு தெரியல. கிராணி சொட்ட போயிட்டியா? ஊத்த பொருளை வச்சு சிரிக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளை காணாமே. சரி ரைட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் தப்பிக்கிறதுக்கு. அதனால இங்கேருந்து வெளியே போய் பார்ப்போம். இங்கே தாங்க இருக்குது. வந்துருச்சுங்கோ. இதுக்குள்ளே இருக்கும் போது கிளவியால் பிடிக்க முடியாது. அந்த மொட்டை மண்டையம் வந்தால் தான் சுட்டு தள்ளிவிடுவான். இது மூஞ்சி எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா காட்டேரி பூதமே இங்கே தாங்க இருக்குது. மொட்டை மண்டைன்னு வந்துட்டானா புருஷங்காரனையும் சேர்த்து கூட்டு. கையில் வேற டபுள் பேரல் கன்று வச்சிருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இவன் ரொம்ப நாளாக ஒரு டவுட் உங்ககிட்ட அந்த கொஸ்டினை கேட்குறேன். நீங்கள் 2 பேருமே பூதம் தானே? ஏதாவது நிறைவேறாத ஆசையினால தானே நீங்கள் பூதமாக இருப்பீங்க. அந்த ஆசை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிளவி நீ சொல்லு ஃபர்ஸ்ட். அதுக்கு ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா? உலகார கிளவியா இருக்க மாட்டுக்கு. கிளவா வாசம் என்ன? கிராணிக்கு ட்ரெயினுன்னா எனக்கு என் காருக்குள்ள ஒருத்தரை வச்சு சமைச்சு சாப்பிடணும். அதான் என் ஆசையே. ஆசை தோசை அப்பளவோட ஆள விடுங்கடா சாமி. இந்த மொட்டை மண்டையும் கிளவியோட மோசமான ஆளாட்டுக்குங்கோ. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். இந்த டெடி பேரை கொண்டு போய் அந்த வாளியில போட்டுட்டு இங்கேருந்து தப்பிக்கணும் ஃபர்ஸ்ட். கிளவியும் போயிட்டாங்களா? ஐயோ கிளவி வந்துச்சுங்க. அது கிளவி கண்ணு ஏன் ரெட்டாக இருக்குன்னு தெரியல. இந்த டெடி பேர் எடுத்தா அவங்களுக்கு என்னமோ ஆகுது. அது என்ன ஆகுதுன்னு தெரியல. கிளவி அந்த பக்கம் போக வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் அப்படியே ஓடி போயிடலாம். ஜூட் இன்னமே யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. மொட்டை சொட்டை பாய், நான் போயிட்டு இந்த டெடி பேரை போட்டு உன் குழந்தைய சாவடிச்சுட்டு வந்தேன். அதுதான் ஆல்ரெடி செத்து முனியமாவா சுற்றிக்கிட்டு இருக்குது. சரி விடு, அந்த பேயை ஓட்டிட்டு வந்துடுறேன்.
இப்போ நேராக அந்த லிஃப்ட்டுக்கு தான் போகணும். லிஃப்ட் எங்கே வச்சிருக்காங்களோ தெரியல. கிளவனும் கிளவியும் சேர்ந்து லிஃப்டாவது கட்டி வச்சிருக்காங்களே, அது வரைக்கும் பரவாயில்ல. மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். குறுக்க எதுவும் வந்துடாத, இடிச்சு தட்டு போயிடுவேன். லிஃப்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இது தாங்க லிஃப்ட். இந்த பட்டனை அழுத்திட்டோம்னா இதில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டோம்னா ஸ்வைங் அப்படின்னு மேலே கூப்பிட்டு போயிடும். அதாவது பாட்டு போட்டு விடலாமா? இந்த பாட்டை இப்படி கூட பாட முடியும்னா அது கண்டிப்பாக ஊத்தப்பல்லால தான் பாட முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த மொட்டையும் தான் பாடியிருப்பான்னு நினைக்கிறேன். காட்டேரி பூதமே உன்னோட ஆயுசு முடிஞ்சிச்சு, யாரை பயன்படுத்த வெளியே வர வைக்க தாளாட்டு வேற பாடணுமா? பாப்பா பாடும் பாட்டு வந்துருச்சுடாப்பா. சோகமான மியூசிக்கை போட்டு உன்னை நல்லவங்கன்னு காப்பிச்சா நாங்கள் நம்பிடுவோமா? எத்தனை தாட்டி பயன்படுத்தியிருக்கேன். என்ன போகிறது தான் போகிறேன். ஏதாவது நல்ல கீயை கொடுத்துட்டு போ. வெப்பன் கீ வெப்பன் கீ கிடச்சின்னா அந்த கன்று எடுத்துகிட்டு கிளவியும் பொழந்து கட்டலான்னு பார்த்தா இந்த கீயை கொடுத்துட்டாங்க. சரி இதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். பொறுமையாக உட்காந்து நான் ஒன்று உடஞ்சிட்டு எதுவும் விழுந்தோம்னா கிளவிக்கிட்ட மாட்டிக்குவோம். இந்த கீயை கொண்டு போய் எங்கே போடுறது? ஐயோ எங்கே போடணுன்னு மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு. கிளவியோட மேக்கப் ரூம்னு நினைக்கிறேன். அங்கே தான் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நிற்கும். அங்கே போயிட்டு இதை போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. கிளவி எதுவும் வந்துட போகுது, பயமாக இருக்குது. ஆஹா ஊத்த புள்ளாயா இங்கே தான் இருக்குது. எப்படியாவது இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த கீயை போட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெப்பன் கீ கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த கீயை கொடுத்துட்டானுங்களா? சரி பரவாயில்ல, இந்த கீயை வச்சு தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை கொண்டு போய் கீழே போட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு வந்தோம். இதே பக்கம் போனோம்னா கிளவி பிடிச்சிக்கும். அதனால நம்ம வந்த வழியிலே லிஃப்ட்லேயே கீழே போயிடலாம். இப்போ லிஃப்ட்டில் போகணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இதில் போகிறதுக்குள்ளே கிளவி கீழே போயிடும். அதனால நம்ம கீழே குதிச்சே போயிடலாம். இங்கே தான் இங்கே பக்கத்தில் ஜென்ரேட்டர் ரூம் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர் ரூம் கண்டுபிடி சீக்கிரம். இதை வேற திறக்கணுமா? இந்த கிளம்பிக்கு வேறு வேலையே இல்லை. இதையாவது திறந்து வைக்கலாம்ல. ஜென்ரேட்டர் ரூமுக்கிட்ட வந்தாச்சு. இந்த கீயை கொண்டு போய் அந்த லாக்கில் போட்டு அந்த லாக்கை திறந்து இந்த ரூமை திறந்து ஏதாவது கீ இருக்கான்னு பார்க்கணும். வெப்பன் கீ இருந்தால் நல்லா இருக்கும். அதை தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கதான் மாட்டேங்குது. போடு வேற லெவல் வெப்பன் கீ கிடைச்சிருச்சுங்கோ. இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் தான் அந்த டோர் வேற நமக்கு ஓப்பன் ஆகும். இது ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணால் ஒரு பாட்டு மிஸ்ஸிங் ஆமா. இதை வேற தொலைவி கண்டுபிடிச்சி வைக்கணுமா? கீ தான் கிடைச்சிருச்சு. கல்லெல்லாம் பொறுக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஆசாசையாக 3 கல்லெல்லாம் பொறுக்கிட்டு மேலே போனீங்க. அந்த வெப்பனை திறக்கலாம்னு சொல்லிட்டு அது பெட்டிக்கிட்ட போய் நிற்கும் போது தான் தெரியுது இது வெப்பன் கீயே இல்லையாம்மா, இது ட்ரெயின் கீயாம்மா. ஐயோ ஒழுங்காக பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டேனே. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி டிசைனை கொடுத்து நம்மளை சாவடிக்கிறானுங்களே. எது வெப்பன் கீனே கண்டுபிடிக்க முடியல. இந்த பாக்ஸ்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிளவி பாட்டுக்கு போகுது, நம்மளை கண்டுக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே தாண்டா வெப்பன் கீயை வச்சுருக்கீங்க? வெப்பன் கீ மட்டும் கிடைக்கட்டும். சொட்டையும் மொட்டையும் இன்னைக்கு என் கையில் என்ன அடி வாங்குறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு தான் 3 கல்லெல்லாம் பொறுக்கி வச்சுருக்கேன். சொன்னது கேட்டிருக்குமோ? மொட்டை மட்டையும் தொலைவிட்டு இருக்கான். எங்கடா இருக்க நீ அப்படின்னு. வீட்டை சுற்றிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி திரும்பி கிளம்பி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தா பார்த்துட்டாயா சொல்கிறான். பார்த்தீங்களா கொழுப்பு. ஒன்று வெப்பன் கீ கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மொட்டை மண்டையை போட்டு அவங்ககிட்ட இருக்க கன்று எடுக்கணும். அது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த பக்கம் டோர் இருக்குது, இது வழியா உள்ளே போயிடலாம். நம்ம எப்படியாவது வெப்பன் கீயை கூட வச்சுருக்கீங்க. வெப்பன் கீயை கிளவி எங்கே தான் எடுத்து வச்சிருக்காங்களோ தெரில. தேடுவோம் வேற வழி. எங்கே என்னமோ இருக்குது. ஐ வேற லெவல் வெப்பன் கீ கிடச்சிருச்சுங்க. இவ்வளோ நேரம் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் அந்த வெப்பன் கீயை பார்க்கலையே. லிஃப்ட் அமுத்தி விடுவோம். ஐயோ இது வேற இப்போ தான் மேலேருந்து கீழே வருது. இது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்கு கம்மு நம்ம நடந்து போய் வெப்பனை எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்படியும் கிளம்பி ரூமில் தான் வெப்பன் இருக்கும். அதே அந்த பேர் கூட மறந்து போச்சே, அதே உண்டிகோல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படியும் அதான் வச்சிருப்பானுங்க கிராணி கேம்னாவே. ரூமுக்கு வந்தாச்சு. வெப்பனை எடுத்துட்டு கிளவிக்கு. அச்சோச்சோ இந்த கிளவி நாங்கள் இங்கே இருக்குது. வெப்பனை எடுக்கவே விட மாட்டாங்களாட்டுக்கு. மறுபடியும் கீழே போய் லிஃப்ட்டில் தான் ஏறி போகணும். கம்முன்னு வெயிட் பண்ணியே லிஃப்ட்டில் போயிருக்கலாம் மாட்டுக்கு. எப்படியோ லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் மேலே போகணும். பட்டன் அழுத்தி விட்டு இதில் ஏறி உட்காந்துக்கலாம். லக்கேஜ் தூக்கிட்டு போகிற வண்டி மாதிரி இருக்குது. இதை லிஃப்ட்டுன்னு கட்டி வச்சிருக்காங்க. இது வேறு நிற்காதுல்ல, நம்மளே தான் இறங்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறங்கிக்கலாம். ஏன்னா அங்கே தானே அந்த ரூம் இருக்குது. திரும்பி சொட்ட மண்டை வந்துட போகுது. அந்த கிளவிக்கிட்ட மாட்டோம்னா அவ்வளோதான். ஊத்தப்புள்ளாயா மேலே போயிடாயா, இங்கே நான் உள்ளே போகணும். எப்பாடா யாரும் உள்ளே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நேராக போய் வெப்பனை பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள வெப்பனை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கல்லு 3 ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிளம்பையும் வர வச்சு பொழந்து கட்டுறோம். இந்த டோரை சாத்திக்கலாம். ஏன்னா சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறாங்க. இந்த சவுண்டை போட்டோம்னா வந்துடுவாங்க. சொட்டை மொட்டை எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சொட்டை மொட்டை சீக்கிரம் வாங்கடா. எவ்வளோ நேரம்டா அழுத்துறது? ஒருவேளை நம்மகிட்ட வெப்பன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்களோ. 2 பேருமே வரமாட்டேங்கிறாங்க. கிளவி சவுண்டு கேட்குதுங்க. ஊத்தப்பலாயா வந்துடுச்சு. வா 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 உன் சொட்ட மண்டையிலே சொருகிறேன். வா இந்த வாங்கி கல்லில் தான் அடிக்கிறேன். அதுக்கே பறந்து போறியே. எங்கே உன் புருஷங்காரன் இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. கிராணி வேறையும் அப்படின்னு சொல்லிட்டு உன் காதல் மண்ண இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஆளக்கானம் வரட்டும். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணணும். என்னைவா பிடிச்சி ஜெயிலில் போகிறோம். வந்துட்டாரு தலைவர். இந்த வாங்கி என்ன மயக்கத்தில் இருக்கிறியா? மண்டையில் அடித்து உனக்கு ஒரே போட்டிருக்கணும். ஆனால் என்ன இன்னொரு ஆசை இருக்குது எனக்கு. உன் கையில் இருக்க கண்ணை எடுத்து உன்னையவே போட்டு தரணும்டா மொட்டை மண்டையா. இங்கே
பாருங்க என்னமா இருக்கிறான், கண்ணு எந்த பக்கம் பார்க்குதுனே தெரியல எனக்கு. சரி போடுவோம் இந்த அப்பயும் உன் ஒய்ஃபு பாரு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஐயோ அதுங்க போச்சே. ஓ 2 நிமிஷம் தான் இவங்க 2 பேரும் செத்து இருப்பாங்களா, திரும்பி பொழைச்சி வந்துருவாங்களாட்டிக்கே. அப்போ கிராணி பொழைச்சிருக்கும் நேரத்துக்கு. இங்கேருந்து ஓடணும். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணுங்க. இன்னும் 2 பொருளா 3 பொருள் கிடைச்சா போதும். இந்த வீட்டை விட்டு அசால்ட்டாக தப்பிச்சு ஓடி போயிடலாம். அதுக்கு அந்த 3 பொருளும் கிடைக்கணும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல வேற ஒன்று வச்சிருப்பானுங்க. அதை பார்த்தீங்களா, இந்த ஒரு காயினை வச்சிருக்கானுங்க. இந்த காயின் எதுக்கு ஆகும், நம்ம ட்ரெயின்லேயே போக போகிறோம். இந்த காயினை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. கீழே எடுத்துகிட்டு போவோம். இதுவும் நம்ம ஊர் காசு மாதிரி தான் இருக்குது, ஏதோ வெளிநாட்டு காசுன்னு நினைக்கிறேன். கோல்டு கலரில் இருக்குது. இதை நேராக கொண்டு போய் ஒரு மிஷின் பார்த்தேன், அதுக்குள்ளே போட்டுட்டு டிக்கெட் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இங்கேயோ அந்த மிஷின் இருக்கும். அதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே காயினை போட்டு இந்த பட்டன் அழுத்தணும். பட்டன் அழுத்தினா டிக்கெட் கிடைச்சிரும். இதுக்கு மேலே நம்ம ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கலாம். ஆனால் போக தான் முடியாது, ஏன்னா ட்ரெயினுக்கு கிடைச்சும் எங்கேயோ தூக்கி போட்டு வந்துட்டேன். எங்கே போட்டேன்னு தெரியல, போய் அதை வேறு தேடணுமா. ட்ரெயினுக்கு எங்கே போட்டனோ தெரியலையே. ஃபஸ்ட்டு நமக்கு வெப்பன் கீக்கு பதில் அதான் கிடச்சிச்சு. எங்கே போட்டோம் நம்ம, இங்கே இருக்க பாருங்க ட்ரெயின் கீ. எப்பாடா ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு. இந்த கீ எடுத்துகிட்டு போய் நேராக ட்ரெயினில் போட்டு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருந்து ஓடிட வேண்டியதான். கிளம்புனக்கும் கிளம்பிக்கும் டாட்டா காமிச்சிட்டு பாய் 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 பாய்ன்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியதான். இப்போ தொட்டு இன்னமும் நீ போட்டு கொடுக்குற வேலை தான் பண்ணுறியா, உன்னை போட்டு தள்ளுறேன் இரு. நம்ம வாங்கின டிக்கெட்டை இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பட்டன் அழுத்துனா ட்ரெயினோட டோர் ஓப்பன் ஆகும். எங்கடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, என்னத்துக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த கீயை அந்த சந்திர சொருவிடணும். கீயை போட்டாச்சு ட்ரெயினுக்கு. இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணுங்க. ஸோ அது எப்படி ஒரு கீ மாதிரி இருக்கும், அதுவும் கண்டுபிடிக்கணும். இப்போ அச்சோ மறந்துட்டேங்க, கன்னை வேறு அங்கேயே போட்டு வந்துட்டேன். கிளம்பி பார்த்தானா எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு போய் அதை எடுத்து போட்டோம். எங்கே போட்டோம் கன்னை, எங்கே போட்டோம், ஐயோ தெரிய மாட்டேங்குதே. இங்கே உண்டிகோல் கிடக்குது. அது இல்லை, கன்று தான் வேணும். உண்டிகோல் கிளம்பனால எடுக்க முடியாது. கன்று எங்கே போட்டோனோ தெரியல. இங்கே போட்டோங்க, அங்கேயே தான் இருக்குது. நல்ல வேலை கிளம்பி இன்னும் வரல, வந்துருந்தானா வச்சுக்கோங்க தூக்கிட்டு போட்டிருப்போம். இந்த கன்னை வச்சு ஒரு வேலை இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாட்டில் மாதிரி வச்சுருக்கானுங்களா, இது தள்ளி விட்டுருவோம். இதையும் தள்ளி விட்டாச்சு. இன்னொன்று இங்கே சொறி வச்சுருப்பானுங்களே, இதான் இங்கே இருக்குது பாருங்கள். குறிலாம் அசால்ட்டாக போனோம். இதெல்லாம் ஈஸியாக எடுத்துலாம். ஐயோ உழுவுலையே. இப்போ புல்லட் வேறு இல்லை, புல்லட் எங்கே போய் தொலைவி எடுத்துகிட்டு வரது. இங்கே எங்கேயோ புல்லட் பார்த்த மாதிரி ஞாபகம். இங்கே 2 இருக்குங்க, இது போதுங்க. இதை தள்ளி விட்டு அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அதை எடுத்தோம்னா தான் நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். சரி அதை தள்ளி விடலாம். விழுந்துருச்சுங்க, நல்ல வேலை. இப்பயும் மிஸ் ஆயிரும் நினைக்கிறேன். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு கட்டையை மறந்துட்டேங்க. கிளப்பை எடுத்துகிட்டு வரலாம். ஐயோ கிளவி வந்துருச்சு. கட்டையை எடுத்துகிட்டு வரலான்னு போனால் இங்கே ஒரு கெல்ட்டு கட்டை வேகமாக நடந்து வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு வருது. இன்னொன்று இங்கே மொட்டை மண்டையை ஆளை காணாமே ஒய்ஃபை போட்டு தள்ளிட்டேன். அவன் வேறு கோவத்தில் இருப்பான். ஐயோ மொட்டை மண்டையை வரான். கண்ணில் வேறு புல்லட் இல்லையே. எங்கடா வச்சுருக்கீங்க புல்லட்? அடியே புல்லட்டு எங்கேயா ஐயோ மேலேயே இருக்குது, தொலைவிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் அவனை ஒரு போடுறோங்க. டே பானத்தலை எல்லாமே ஒன்னால தானா. நான் பாட்டுக்கு 7 போய்கிட்டு இருந்தேன். இந்த கன்னை வச்சு சுட்டு தானே என்னை கொண்டு வந்தேன். இந்தா நீ வாங்கி வாயில. இந்த கன்னை கொண்டு போய் எங்கேயாவது மறைச்சி வச்சுட்டு போயிடலாம். சொட்ட மண்டையன் வந்தானா எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கேயே போட்டு இந்த டோரை சாத்தி விட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்துகிட்டு போய் கீழே தண்ணி பிடிச்சி கீழே இன்னொரு இடத்துல வைக்கணுங்க. அப்போ தான் இன்னொரு கீ நமக்கு கிடைக்கும். மொட்டை மண்டையை ஹாயாக படுத்துருக்கான். சரி இப்போ போய் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு வந்துடலாம். இங்கே தானே எங்கேயோ தண்ணி இருந்தது, இதில் மோக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கணும். அதில் வச்சுட்டு போயிடலாம். இங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வெப்பன் கீயா சம்திங் என்னமோ எடுத்தோம். அதை தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓகே தண்ணி பிடிச்சாச்சு. நேராக போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல இதை வச்சுட்டு இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல வைக்கணும். இது கீழே போகணுங்க. இப்போ நம்ம வந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இது மேலே வைக்கணுங்க. இதில் ஒன்று வைக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொன்று வைக்கணும். அதுக்கு இந்த ஒரு கட்டை தேவை. ஏன்னா வீட்டுக்கு மேலே ஓட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. அதை தாண்டி போகணுன்னா இந்த பழைய வச்சு தான் தாண்டி போகணும். அதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் வேகமாக. 2nd ஃப்ளோருக்கு போகணுமா? 2nd ஃப்ளோர் எதுனே தெரியல. இதில் வேறு எங்கெங்கே இருக்குது. அதான் இங்கே இருக்குது. ஓட்டை போட்டு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. இது மேலே இந்த கட்டையை வச்சுட்டு பொறுமையாக நடந்து போயிடணும். இந்த பக்கம் அந்த பக்கம். ஐயோ வளர்றேனே. சரி விடுங்க, இந்த பக்கம் வந்தாச்சு. ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அங்கே குறி வச்சு M18 எடிஷனில் அடித்த அந்த பாட்டில் இங்கே இருக்குது. அது கூட இங்கே வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. ஸ்க்ரூ கிடச்சிருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும், அதில் கொண்டு போய் போடணுங்க. நம்ம உள்ளே வரும்போது ஒரு கேமரா நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருந்ததில்ல, அந்த கேமராவுக்கு கரண்ட் கொடுக்குற மிஷின் இது தான். அது கழட்டி போட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல கொண்டு போய் சொருவிடலாம். இந்த இடத்துல போட்டோம்னா வச்சுக்கோங்க டைட் ஆகிக்கும். இந்த இடத்துல பட்டன் ஆன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஜென்ரேட்டர் ஒன்று கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணணும். அதுக்கு அந்த ஒயர் எங்கே இருக்குன்னு தெரியல, அது வேறு கண்டுபிடிக்கணும். அது ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போதும். இந்த இடத்த விட்டு நம்ம இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சி முன்ன எங்கே வச்சோமோ அதே மாதிரி இதையும் வச்சுட்டு வந்துடலாம். லிஃப்ட் ஜம்ப் பண்ணி வரதுக்குலாம் யூஸ் ஆகுது. தண்ணி இங்கே தானே எங்கே இருந்து தான் இதில் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ கொண்டு போய் அந்த இதில் வச்சுட்டு வந்துடலாங்க. சொட்டை மொட்டை 2 பேருமே முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறுக்க எதுவும் வந்துடாதீங்கடா. அடியே அப்பா எவ்வளோ நேரம் ஆச்சு இதுக்கே. இன்னும் நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும், வீடியோ சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்தா யாராவது வந்து ஐயோ இது ஓப்பன் பண்ணுறது கீ வேணுங்க, மறந்துட்டேங்க. அதை எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளவனும் கிளவியும் ஆளையே காணாமே. ஐயோ மாட்டிக்கிட்டீங்க. 2ஆம் நாள் காலை 7:30.
மாட்டாமல் தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்க. 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியும் எப்படியும் அந்த கிளவிக்கிட்ட எப்படியும் மாட்டிக்கிறேன். ஐயோ ஜென்ரேட்டருக்கு சப்ளை கொடுக்குற அந்த கம்பியை மட்டும் கொடுத்துருங்கடா அப்பா, நான் இந்த வீடை விட்டு ஓடி போயிடுவேன். அது எங்கே வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு தேங்காய் இருந்ததுங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ இருக்குது, இதுவும் கண்டிப்பாக தேவைப்படும், அப்புறமே வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தேங்காவை பார்த்தோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்தப்போ அதான் அங்கே இருக்கு பாருங்க. இந்த தேங்காய்க்குள்ளே ஏதோ வச்சுருப்பானுங்க, இதை உடச்சி எடுக்கணும். இங்கேருந்து நேராக அந்த உடைக்கிற மிஷினுக்கிட்ட போகணும் வேகமாக. குறுக்க யாரும் வந்துடக்கூடாது, திறந்துரு சீசை, இவ்வளோ வேகமாக போ. எங்கே அதை மொட்டை மட்டை எங்கே இருக்காங்க, கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. சரி நமக்கு எதுக்கு அந்த பக்கம் வேலை இல்லை, நம்ம இங்கே தான் உடைக்கிற மிஷின் இருக்குது. இதாக வந்தாச்சுங்க, எங்கே இருக்குதுங்க மிஷினு. இதில் கொண்டு போய் வச்சுட்டு பக்கத்துலேயே அழுத்துற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒரு கீ கிடச்சிருக்குது. இது அந்த கீங்க. நம்ம வாட்டருக்கு ஒரு தண்ணி கொண்டு போய் ஒரு பாட்டிலில் வச்சோம் பார்த்தீங்களா, ஒரு லாக் போட்டு வச்சுருந்தானுங்க. ஐயோ கிளவி வந்துருச்சுங்கோ, ஓடு 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 வேகமாக ஓடு. மொட்டை மாட்டை எப்படி கன்று எடுத்துருப்பான், கன்று எடுத்துருந்தான் நமக்கு ஆப்பு கன்ஃபார்ம். அவன் எப்படி தான் இங்கே இருக்காங்க, ஐயோ ஏதோ பேக்கிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும். அவங்ககிட்ட இருக்க கன்று எடுத்துக்கலாம். ஹாய் மொட்டை மண்டையா, பின்னாடி பாருடே திருட்டு போயில இப்படி போடு. இதை போட்டுட்டு எங்கே எடுக்க முடியல, முன்னாடி போய் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கான். இவனை போய் பேயா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ கேவலமாக மேலே போய் பார்க்கலாம். உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்காத. மேலே ஒய்ஃப் வந்துக்கிட்டு இருக்குது, அதையும் போட்டு தெரியறேன். உத்தப்பலாயா இந்தா வாயே வாங்கிக்கோ. கன்னுக்கு புல்லட்டை போட்டு கன்னை ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா மறுபடியும் கிளம்பி பார்த்தோன்னா அடை போட்டு போயிடுவாங்க, அது வேறு பிரச்சனை. இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். எழுந்திரிச்சு வந்தானா நம்மளை கொண்டு போடுவான். படா அப்பா கன்னை சேஃபாக ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடலாம். இந்த சோபா மேலே வச்சுட்டு போயிடலாம். டோரை சாத்தி விட்டு போயிடலாம். ஏன்னா மொட்டை மட்டையாக வந்தானா கண்டிப்பாக எடுத்துக்குவான். கிளம்பி பாருங்கள் எப்படி படுத்துருக்குது. அதோட வெப்பனை எடுக்க முடியல. சரி விடுங்க, நம்ம வெப்பன் ஒன்று இருக்குது, அதுவே போதும். நம்ம இந்த கீயை கொண்டு போய் போட்டு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சுன்னு சீக்கிரம். இந்த மொட்டை மட்டையன் பேர் என்னன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அது கிளவி பேர் கிராண்டின்னு சொல்லி வச்சுட்டாங்க கேம்லேயே, பேரே அதுதான். மொட்டை மட்டையன் பேர் என்னன்னு தெரியல, கிராண்ட் ஃபாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. சரி ரைட்டு, நம்ம இந்த கீ இதில் போட்டு இதில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூவ் பண்ணியாச்சு. வேறு லெவலுங்க இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கான அந்த ஒரு ஜென்ரேட்டர் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு எனக்கு இது பேர் தெரியலீங்களே, இது ஒன்று கிடச்சிருக்குது. இதை கொண்டு போய் ஜென்ரேட்டரில் கனெக்ட் கொடுத்து இந்த வீட்டுக்கு சப்ளை கொடுத்துடலாம். இந்த வீட்டுக்கு கரண்ட் வருமானு தெரில, நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு கரண்ட் வரும், அந்த டோருக்கு கரண்ட் வரும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம ஐயோ வாயில் வர மாட்டேங்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரண்ட் ஆன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் கரண்ட் போகுது. இந்த வீட்டை விட்டு நம்ம 99% தப்பிச்ச மாதிரி தான். இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு கல் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அதை கண்ணாடியை உடச்சிட்டு தான் நம்ம அந்த பக்கம் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கே அந்த உண்டிக்குள்ளே போட்டேன்னு தெரியலையே, வெப்பனை எங்கே போட்டேன், இங்கே இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம 99% வின் ஆயாச்சு. இன்னும் 1% தான். இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா போதும். இந்த கல் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி உடைக்கணும். அப்படி அடித்தோம்னா உடஞ்சி போயிடும். இப்போ இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மெதுவாக பார்த்து போய் அங்கே ஒன்று கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை எடுத்துக்கணும். இதுக்கோசரம் தான் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் வந்தோம். உள்ள எதுவுமே இல்லை, திறக்க முடியல. கீழே கம்பி வச்சு பண்ணியிருக்கானுங்க. எப்படிலாம் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா. சரி, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டோரை திறந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு ஓடி போயிடலாம். அப்பா இந்த கேமை இதுக்கப்புறம் நான் விளையாடவே மாட்டேன். 3 தானே இது, கிராண்ட்மி 3 இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். எப்போ 4 கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் கொண்டு வரும்போது. இந்த வீட்டுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, டோர் திறந்துருச்சு. எங்கெங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ 99% 0%க்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம தோக்க போகிறது. இந்த வீட்டை விட்டு வெளியே போகமா மாட்டோமாங்கிறது தான் தெரியல. 2 நாளாக உட்காந்து விளையாண்டேன், ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. இந்த மேட்சாவது ஜெயிக்கலான்னு நினச்சேன், ஆனால் இதுவும் புட்டுக்கிட்டு போயிட மாட்டேங்குது. இது மட்டும் புட்டுக்குச்சே. இதுக்கப்புறம் இந்த கிராண்டி கேமே விளையாட மாட்டேங்க நான். ஞாபகம் வந்துடுச்சுங்க, மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கேம் அங்கே ஓப்பன் சொல்லிட்டு ஒன்று போட்டுருந்தது டோருக்கு நேராக. அதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் இங்கே ஓப்பன் ஆகும். போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கன்று போட்டு போனோம்ல, அது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குங்க, யாரோ வராங்களே. யாரு வரது, யாரோ வராங்க. கிராண்டின்னு நினைக்கிறேங்க, அதுதான் சவுண்டு கேட்குது. இல்லை கிராண்ட்ஃபாவா, கையை தெரியறத பார்த்தா கிளம்பி ஒருவேளை அவன் கண்ணை தொலைவிட்டு வந்திருப்பான். சரி விடுங்க, நம்ம தான் அடியில் ஒழிஞ்சிருக்கோமே, அவனுக்கு தெரியாது. அப்பாடா போயிட்டான்ப்பா, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். சாரி, ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகலாம். எப்பாடா போயிட்டாங்க. ஐயோ பார்த்துட்டாங்க, மறுபடியும் போய் அடியில் ஒழிஞ்சிக்கலாம். கன்னில் வர ஏமோ இல்லை, இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு போயிடலாம். கிளம்பி வந்துட்டாங்க, சைலண்டாக இருந்துக்கலாம். அப்பா போயிடாடே, கீழே எதுவும் கும்பிச்சிடாதரா, என்னால் முடியாதரா, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர முடியாதரா. அப்பாடா போயிட்டாங்க. இப்போ நேராக போயிட்டு இந்த கன்னுக்கு புல்லட் எடுத்துக்கலாம். 2 புல்லட் தான் போட முடியுமா, 3 போடலாமா, 2 3 அது கூட மறந்து போச்சே. 2 தான் நினைக்கிறேன். 2 எடுத்துகிட்டு நேராக போகலாம் மேலே. எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளம்பி தூங்குற சவுண்டு கேட்குது, கொரட்டை விடுற சவுண்டு மாதிரி தான் இருக்குது. போய் பார்ப்போங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதாங்க கிளம்பி ரூமு. கிளம்பி என்ன பண்ணுறான்னு தான் உள்ளே இருக்காங்க, தூங்குறான் பாருங்க.
கிழட்டு பாயலே, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டு வரேன். டாட்டா பாய் பாய். நீங்கள் நல்லா படுத்து தூங்கு. மொட்டை மண்டையும் காலி. சொட்டை மண்டையும் வந்துருச்சு. புருஷனை சொன்னால் உனக்கு கோவம் வந்துருமே, நீயும் போ. அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன். வழி விட மாட்டேங்கிறாங்க. படுத்துருக்க பொசிஷனை பாரு. இந்த கண்டு நீயே வச்சுக்கணுமே, எனக்கு தேவையில்லை. வழியை விடு கிராணியே, வழியை விடு, இல்லைன்னா அடுத்து தாட்டி வரும்போது இதோட பாடுபடுத்துவேன் நான். ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சாச்சே. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடு இல்லை, இங்கங்க அங்கே இருக்குது பாருங்க. கீழே இருக்க டோர் பாருங்கள், அந்த கேமராவில் தெரியுது. இதை கொடுத்தோம்னா க்ரீன் கலரில் மாறிடுது, அந்த டோரும் ஓப்பன் ஆயிடுது. இப்போ நேராக இது மேலே ஏறி போய் கீழே இறங்கி இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறது தாங்க. அப்படியே இந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். போகிறது தான் போகிறோம், வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். இங்கே ஒரு காக்கா இருக்குது. காக்கா என்ன பண்ணுற இங்கே? என்னமோ கையில் வச்சிருக்கிற. சரி, என்னமோ வச்சிருக்கிற. சரி, நான் அப்படியே கிளம்பிடுறேன். கிளம்பக்கூடாது, நீ சாதாரண ஆளாக இருக்க மாட்டியா? நினச்சேன். இந்த கிளவியோட பெட்டு கிளவி மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. அடுத்த டைம் வரும்போது நான் உன்னை பொசுக்கி சாப்பிட்றேன், கவலைப்பட. உன்னோட ஓனர் சொட்டையும் மொட்டையும் வந்தாங்கன்னா சொல்லிடு, இந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த இடத்த விட்டு ஜூட்டு விட்டுக்கிறேன். என்னை பார்க்கணுன்னு அவங்க ஆசையாக கேட்டாங்கன்னா கிளாக் டவரில் வந்து பார்க்க சொல்லு. எப்பயுமே நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க போகிறோம். குறுக்க எதுவும் முதல்ல எதுவும் வந்துடாதே. அப்பாடா, எதுவும் இல்லை. சரி, ஓகே. கடைசியாக அந்த வீட்டை பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் என்னைக்கு இந்த கேம் பிளே நான் போட போகிறேன்னு தான் தெரியல. இதுக்கப்புறம் வேறு கேம் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடித்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் நான் எப்படி வாய்ஸ் கொடுத்துருப்பேன் எனக்கே தெரியல. போக போக செட் ஆயிரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்புறம் என்ன மாப்பிள்ள போடு கையில மடிச்சுட்டு இறங்கி ஆகா கொடுத்தா